ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, சோர்ந்து போகாதே என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருந்தார். பொதுவாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும்போது நம்மை அறியாமலே ஒரு பெரிய சோர்வுகள் வருகிறது. இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இந்த மாதிரி யாராவது ஒரு மனிதனுடைய எதிர்ப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நீங்கள் நினைத்த காரியம் நடக்காததினாலே நீங்கள் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். நான் இந்த சோர்விலிருந்து வெளியே வர முடியாது, அவ்வளவுதான், நான் ரொம்ப சோர்ந்து போய்விட்டேன், பல நாட்களாய் பல மாதங்களாய் பல வருடங்களாக நான் ரொம்ப சோர்வுக்குள்ளாகிவிட்டேன், நான் பழையது மாதிரி இனி வேகமா நான் இருக்க முடியாது, நான் உற்சாகமாக முடியாது, எனக்குள்ள ஒரு சோர்வு என்னை ஆழ்த்தி இருக்கிறது. ஆனா நான் நம்புகிறேன், இந்த 21 நாட்கள் ஜெபம் முடியும் போது கர்த்தர் சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். கழுகை போல கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார். கழுகுக்கு எப்படி திரும்பவும் அந்த பலன் வருமோ அதே போல சோர்ந்திருக்கிற உங்களுக்கு திரும்பவும் கர்த்தர் பலன் தரப்போகிறார். கழுகை இந்த இடத்துல கர்த்தர் காண்பிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, பொதுவாக இந்த கழுகு தன்னுடைய வயதை அது நிரம்பி அதனுடைய மரணம் அடைகிற அந்த சூழ்நிலையிலே யாருமே போக முடியாத ஒரு உயரமான இடத்துல அது போய் உட்காரும். அது உட்காரும் போது அதனுடைய உடம்புல இருக்கிற எல்லா இதழ்களும் எல்லாம் கீழே உதிர்ந்து ஒரு வெறும் அந்த கறி மாதிரி, வெறும் அந்த மொட்டை அடிக்கப்பட்ட ஒரு கழுகு மாதிரி அது மலையின் மேல நிக்குமாமா. அந்த வெயில் அது மேல படுமாமா. ஆனா அது அப்படியே காத்திருக்க பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய இறகுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் முளைக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், அந்த கழுகை பார்க்கிறவங்க எல்லாருமே அவ்வளவுதான், இது செத்து போகுது, இதுக்கு மேல இதுக்கு உயிர் வராது, இதனுடைய இறகுகள் எல்லாம் கீழே விழுந்து அவ்வளவுதான், அது பலவீனப்பட்டுருச்சு, அதுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னு நினைப்பார்கள். ஆனா இந்த கழுது என்ன பண்ணுமாமா, அந்த மலையின் மேல போய் நிற்கும் போது அது சோர்ந்து போய் இருக்கும் போது மறுபடியும் அதனுடைய இறகுகள் எல்லாம் முளைத்து முன்பு இருந்ததை விட பலனாய் அது கீழே இறங்கி வருமாமா. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த 21 நாட்கள் ஜெபத்துல நீங்கள் சோர்ந்து போய் இனி எனக்கு வாழ்வே இல்லைன்னு நினைக்கலாம். உங்களை பார்க்கிற நிறைய பேரு நீங்க இவ்வளவு உற்சாகமான ஆளாச்சே, ஆனா நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களே, இந்த பிரச்சனை உங்களை ரொம்ப சோர்வுக்குள்ளாக்கிருச்சு, நீங்க பல வருஷம் ஆயிருச்சு, பல மாதம் ஆயிருச்சு, உங்களுடைய முகம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இல்ல, உங்க சரீரம் அவ்வளவு பலனா இல்ல அப்படின்னு யாரெல்லாம் உங்களை பார்த்து சொன்னார்களோ, நான் நம்புகிறேன் கர்த்தருக்கு காத்திருக்கும்படியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்க நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள். அதனாலே கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு அந்த பலனை தந்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணி, நான் இந்த பலிபீடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், வெகு சீக்கிரத்திலே ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை கழுகை போல தந்து கர்த்தர் மறுபடியும் உங்களை பறக்க செய்வார். மறுபடியும் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். மறுபடியும் நீங்கள் பலத்தோடு, முந்தி இருந்த பலத்தோடு அதிகமான பலனாய் இருக்க போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னை பாருங்க, நான் சோர்ந்து போகிறது இல்லை அப்படின்னு ஜனங்களுக்கு சொல்றாரு. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறாருன்னா, நீங்க அதுக்கு முன்னாடி அந்த 27வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்திற்கு எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன். அப்படின்னா இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என் கர்த்தருக்கு, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. அப்படின்னா இதுவரைக்கும் நான் விசுவாசமா இருந்தது பிரயோஜனம் இல்லை, இதுவரைக்கும் நான் உழைச்சது பிரயோஜனம் இல்லை, இதுவரைக்கும் நான் காத்திருந்தது பிரயோஜனம் இல்லை, இத்தனை நாள் நான் ஆண்டவரோட நடந்தேனே, எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய குமுறல்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களாமா, இஸ்ரவேலே நீ என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்திற்கு எட்டாமல் போயிற்று என்றும் நீ சொல்லுவானே. அப்படின்னா இதுவரையிலும் அவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் அவர்களுக்கு தோற்று போய் எதுலையுமே பிரயோஜனம் இல்லை, நான் ஜெபம் பண்ணி பிரயோஜனமே இல்லை, நான் முயற்சி எடுத்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட்டா இருக்கும்போது இப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீ நடக்காதுன்னு நினைச்சு நீ எதுக்காக நீ சோர்ந்து போற, இஸ்ரவேலின் அடுத்த பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்ட
கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்திருக்கலாம். நான் இதுவரையிலும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி என்ன பிரயோஜனம், நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம், நான் அவருக்கு ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம், அதை நினைத்து நினைத்து நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஐயோ பாஸ்டர், உண்மையிலே நான் சோர்ந்து போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற அந்த காரியத்தை குறித்து என்னுடைய ஜெபமெல்லாம் கேட்கப்படலையோ, நான் இன்னும் என்ன செய்யணும்? அப்ப அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். மகளே, நானே சோர்ந்து போவதில்லை, மகளே நான் சோர்ந்து போவதில்லை, அதை நீ அறியாயோ, அதை நீ அறியாயோ? இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் எவ்வளவு பிரயாசப்பட்டார். அவருடைய சொந்த ரத்தத்தையே கர்த்தர் அவர்களுக்காய் சிந்தினார். இவ்வளவு எச்சரித்தும் இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தும் எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று வரையும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவர் சோர்ந்து போகாததினாலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் சோர்ந்து போகவில்லை என்றால் நீங்களும் சோர்ந்து போக கூடாது. அப்படி சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலன் தருவேன், உன்னுடைய சத்துவத்தை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி இந்த வாக்கு தத்தம் எனக்கு நிறைவேற போகிறதற்காக ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் சோர்ந்து போவதில்லை. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் சோர்ந்து போகல இல்ல, அப்புறம் ஏன் நீ சோர்ந்து போற? அப்புறம் நீ எதற்காக சோர்ந்து போக வேண்டும்? சோ இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியத்தை நான் தியானித்தேன். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை எதுக்கெல்லாம் நீங்க சோர்ந்து போக கூடாது அப்படின்னா ஆண்டவர் நமக்கு நிறைய வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நம்ம எடுக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்திற்கு ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கேயே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே எலியாவை குறித்து மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலியா சாதாரணமான தேவ மனிதன் அல்ல. இவர் பெரிய பெரிய சவால்களை எல்லாம் எதிர்கொண்ட ஒரு தேவ மனுஷன். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினவர். இவர் ஒரே ஆளாக நின்று அவனுக்கு முன்பாக இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளிடத்திலையும் மிகப்பெரிய சவாலை செய்தார். அவர்கள் அவருடைய தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் ஜாலியா நடந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப கிண்டல் பண்ணி நடிச்சிட்டாரு. ஆனா திடீரென்று அந்த ஊழியம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வராரு. அப்ப யேசபேல் என்கிற அந்த நாட்டினுடைய ராஜாவுடைய மனைவி, அவள் ஒரு மோசமான ஒரு கேரக்டர் உள்ளவர், அவள் ஒரு நல்ல குணம் உள்ளவர்கள் அல்ல. ஆனா இந்த யேசபேல் என்ன பண்றா அப்படின்னா, ஒரு மனுஷனை கூப்பிட்டு எப்படி பண்ணானா, அங்க இருக்கிற என்னுடைய ஆட்களை எல்லாம் அவன் கொன்னுட்டானா பாரு, அவன் என்ன செஞ்சானோ அதற்கு பதிலாக அவனுடைய ஜீவனை நான் எடுத்துருவேன், அவனை நான் கொன்றுவேன், அவனை உயிரோட வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மிரட்டலான ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார்கள். நன்றாய் கவனிங்க. கொண்டு வந்து சொன்ன ஆள் எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ்வளோ பெரிய தேவ மனுஷனா இருந்த இந்த தீர்க்கதரிசிக்கு அவருக்குள்ள ஒரு பெரிய சோறு வந்துருச்சு.
இத்தனை நாட்களும் அவர்களுக்கு முன்பாக எத்தனையோ ஊழியங்களை செய்திருக்கிறார். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கே மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையினாலே ஒரு சோர்வு வருமானால் சாதாரணமான ஜனங்கள் எம்மாத்திரம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அப்படி மனிதனுடைய வார்த்தையினாலே சோர்ந்து போன தீர்க்கதரிசியை கர்த்தர் தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனத்தை கொடுத்து சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் பலப்படுத்தினார். அப்போ இன்றைக்கு எல்லாரும் கவனமாய் கவனிங்க. நம்ம எதுல ரொம்ப சோர்ந்து போக கூடாதுன்னா, மனுஷனுடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகவே கூடாது. எவ்வளவு பெரிய பலசாலிகளா இருந்தாலும் சில நேரத்தில் மனிதனுடைய வார்த்தைகள் வந்து நம்மளை ரொம்ப சோர்ந்து போக பண்ணுகிறது. இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க கூட, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், நீங்க எதற்கும் சோர்ந்து போகாத ஆளா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற பல பிரச்சனைகளை நீங்கள் அப்படியே சோர்ந்து போகாம நீங்கள் ஜெயித்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு மனுஷனுடைய வார்த்தையினால் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அது உங்கள் சொந்தக்காரங்க பேசி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மருத்துவர் உங்களை பார்த்து பேசி இருக்கலாம். யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல, ஆனா நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இல்லை, மனிதனுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலனை தருகிறார். ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுகிறார். நீ அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய வார்த்தை நடக்க போவது இல்லை. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்ய போவதில்லை. கர்த்தர் அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையை அதம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற போகிறார். எலியாவை தட்டி கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு இந்த இரண்டாவது நாள் ஜெபத்திலே உங்க பக்கத்துல வந்து சொல்றாரு, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நீ சோர்ந்து போனாயோ, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ எனக்காக செய்ய வேண்டியது நிறைய காரியங்கள், நீ எழுந்து புறப்பட்டு கடந்து போ. ஹல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷங்க அப்படிதான், நம்மளை விசுவாசமா இருந்தா நம்மளை ரொம்ப உடைச்சிருவாங்க. உனக்கு இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீ ஜெபம் பண்ணி என்ன உனக்கு அற்புதம் நடந்துன்னு சொல்லுவாங்க. மனுஷனுடைய வார்த்தைகள் வந்து சில நேரத்தில் அம்பு மாதிரி நம்மளை குத்தும். அது நம்மளை ரொம்ப நொடிஞ்சு போக பண்ணும். ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இல்லை இல்லை, மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போக கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு விசை நான் வந்து ஒரு மனுஷனுடைய வார்த்தையினாலே மிகவும் சோர்ந்து போய்விட்டேன். அவ்வளவுதான், அந்த மாதிரி ஒரு சோர்வு வந்ததே இல்லை. அவங்க பேசின வார்த்தைகள் வந்து என்னை ரொம்ப உடைச்சிருச்சு. அதுக்கு மேல ஊழியம் செய்யலாமா, செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு தடுமாற்றமே வந்துருச்சு எனக்கு. சரி, என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்படி ரொம்ப சோர்ந்து போகும்போது ஆண்டவரே என்னை ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போன மாதிரி நான் அப்படியே ஒரு இடத்துக்கு நடந்து போகும்போது அங்கே ஒரு பெரிய காட்சி வந்து பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ அவருடைய மனைவி 2 பேரும் அவர்கள் சேர்ந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே உட்கார்ந்து பேசிட்டே இருக்காங்க. அப்போ அவர் சொல்லும்போது சொல்றாரு, இனி நான் உங்களை எப்படி வச்சுக்குவேனோ, நான் உன்னை என்னை எப்படி பார்த்துக்குவேனோ, நீ நல்லா பார்த்துக்கோ உங்களை. அப்படி அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு மனுஷன் வந்து மரணம் அடைகிற நேரத்தில் அந்த கடைசியில நிறைய சொல்லுவார்ல, அந்த மனைவியை பார்த்து பிள்ளைகளை பார்த்து அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து அந்த மனைவி இடத்துல சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த மனைவி அவரை பார்த்து, சி வாயை மூடுங்க, அவ்வளோ கோபமா, சி வாயை மூடுங்க, நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே நடக்காது, நீங்க நல்லா இருப்பீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளை திருமணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு ஒரு ஆண்டவரையே அறியாத ஒரு நபர் வந்து அந்த மனுஷனை அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த மனுஷன் வந்து அதற்கு பிறகு அந்த வார்த்தையை பேசல, சந்தோஷமாய் அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். ஒரு மனுஷனுடைய வார்த்தையே ஒரு மனுஷனை அப்படியே ஊன்ற கட்டுமானால், பலப்படுத்துமானால், நான் நம்புறேன் கர்த்தர் அன்னைக்கு என்கிட்ட பேசினாரு, நீ சோர்ந்து போகாத, மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் உன்னோட பேசுகிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். கர்த்தரே நேரடியாக வந்து எனக்கு தட்டி கொடுக்கிறது மாதிரி இருந்துச்சு. நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த ஜெபத்துல கர்த்தர் யாரோ ஒருத்தரை கர்த்தர் தட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையினால சோர்ந்து போன ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் இன்னைக்கு உன் அருகாமையில வந்து சொல்றாரு, நீ அந்த வார்த்தைக்காக பயப்படாதே மகளே, மகனே, நீ அந்த வார்த்தைக்காக சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தராகிய நான் பெரியவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் அவர். மனுஷனுடைய வார்த்தைகள் அது ஒன்றுமில்லாமல் போக போகிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை. அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதற்கு மனிதன் அல்ல, மனிதன் அல்ல. ஆமென். மனிதன் 1000 வார்த்தைகள் நம்மை உடைக்கிறது போல பேசினாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் வந்து யோபுவின் புஸ்தகத்தில் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், பிசாசு எல்லாரையும் கொன்னுட்டு ஒருத்தனை மட்டும் மிச்சம் வைப்பான், ஒருத்தனை மட்டும் எல்லாத்திலையும் மிச்சம் வைப்பான்.
பாருங்க, கழுதைகளை ஓட்டி கொண்டிருக்கும் போது எல்லாரும் போயிடுவாங்க, ஒருத்த மட்டும். நீங்க அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி. அங்க வீடு இடிஞ்சு விழுது, பலத்த காற்று, எல்லாருமே சாகுறாங்க. ஆனா யார் மட்டும் மீதி இருக்கிறாங்க? ஏன் அந்த ஒரு நபரை மட்டும் பிசாசு ஏன் மீதி வச்சான்? எதுக்காக மீதி வச்சான்? நான் சொல்றேன், நம்ம எப்பவுமே ஒரு ஆபத்தை தூரத்துல ஒரு 4 நாள் 5 நாள் கொஞ்சம் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. சிலர் அந்த ஆபத்தை சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த சொல்லுகிற விதத்துல நம்முடைய இருதயம் அப்படியே கரைஞ்சு போயிரும் பாருங்க. நான் நம்புறேன், அந்த யோபுனுடைய மனசை உடைக்கிறதுக்காக தான் அந்த ஒரு மனுஷனை வச்சிருக்கிறான். எல்லாரும் அழிஞ்சு போகும்போது அப்ப அவனுடைய மனசுல என்ன வரும் அப்படின்னா, இத்தனை பேரு அழிஞ்சு போய் இந்த ஒருத்த மட்டும் காப்பாற்றப்பட்டானே, நீ உன்னை காப்பாத்தின கர்த்தர் எங்க பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதா? ஒரு 10 பேரை காப்பாற்ற முடியாதா? அவங்க பேசும்போதே அவனுக்குள்ள ஒரு நெகட்டிவ் வரும். நான் நம்புறேன், பிசாசு சில நேரத்துல உங்களை மனசை உடைக்கிறதுக்காகவே ஒரு மனுஷனை உயிரோட வைப்பான். ஒரு மனுஷன் சில நேரத்தில் உங்களுக்கு கண்ணியாகவே இருப்பான். எப்பொழுதும் உங்களை வருத்தப்படுத்துவதற்காகவே நீங்க 1000 பேர் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, ஆனா அந்த ஒரு மனுஷன் மட்டும் உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. அதற்காகவே பிசாசு அவங்கள வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் எதுல சோர்ந்து போக கூடாதுன்னா, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் எப்படி செய்வாருன்னா, நீங்க மனுஷனுடைய வார்த்தை என்னென்ன சொல்லப்பட்டதோ அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். எலியாவை கர்த்தர் எப்படி அழகாய் நடத்தினார். நான் நம்புறேன், இந்த சகோதரியினால மரித்து போவேனோன்னு நினைச்சிருக்கலாம். அவங்க என்ன சொல்றா, இந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உன்னை கொன்றுவேன்டா, நீ அத்தனை பேரை கொன்ன இல்ல, உன்னை நான் கொன்றுவேன். ஆனா ஆண்டவர் அவளுடைய கையில ஒப்பு கொடுத்தாரா? ஏசபேலுடைய கையில தீர்க்கதரிசியை ஒப்பு கொடுத்தாரா? இல்ல இல்ல, அவன் மரணத்தையே காணாமல் எடுத்து கொள்ளப்பட்டான். கர்த்தர் அவனை எடுத்து கொண்டார். ஆண்டவர் சொன்னதுதான் நடந்துச்சே தவிர ஏசபேல் சொன்னது நடக்கவே இல்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் தருவேன் என்றதை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னது நடக்காது, உங்களுக்கு விரோதி சொன்னது நடக்காது. சொல்லுங்க எல்லாரும் நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க. உங்க கூட உங்க மேல பொறாமை பட்டு சொன்ன மனிதன் சொன்னது நடக்காது. உன் பிள்ளையை குறித்து சொன்ன தீய வார்த்தைகள் நடக்காது. ஓ ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீய வார்த்தைகள் கண்டிப்பாக நடக்க போவதில்லை. கர்த்தர் சொன்னது மட்டும்தான் நடைபெறும். கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். அதுவரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும். கர்த்தருடைய பராமரிப்பு உங்களோடு கூட இருக்கும். இது கர்த்தரால் அனுப்பப்படுகிற வார்த்தை. இது கர்த்தரால் அனுப்பப்படுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்க இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போமே. ஆனால் நீங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போது நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் 1 சாமுவேல் நம்ம 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 23வது வசனம், அவன் இவர்களோட பேசி கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளிலிருந்து எழும்பி நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷரை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனுக்கு ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். ஆமேன். ஒரு தேவ மனுஷன் இங்க நிக்கிறான் பாருங்களேன். கோலியாத்தினுடைய வார்த்தையை கேட்டு எல்லாரும் சோர்ந்து போய் நிக்கிறாங்க. அவனுடைய தேவர்களை கொண்டு அவன் சபிக்கிறான். அவன் ரொம்ப சவாலா பேசுறான். வாங்க சண்டை போடலாம், ஒருத்தனை அனுப்புங்க, என்ன அவன் ஜெயிக்கட்டும். என் கூட யாராவது ஜெயிக்க முடியுமா? என் கூட யாராவது போராட முடியுமா? அவனுடைய தேவர்களை கொண்டு ரொம்ப அசிங்கமா திட்டுறான். இஸ்ரவேலை சபிக்கிறான். நம்முடைய கர்த்தரையே அவன் ரொம்ப அசுத்தமா பேசுறான். அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போனாலும் ஒரே ஒரு தேவனுடைய பிள்ளை எழும்பி நின்னு சொல்றான், இல்ல இல்ல, இஸ்ரவேலின் தேவனை தூசிக்கிறதற்கு இப்படி பேசுறதுக்கு இவன் யாரு? நான் கண்டிப்பா சோர்ந்து போக மாட்டேன். அவனுடைய வார்த்தையை கேட்டு மனசு உடைகிறவன் நான் கிடையாது. என் தேவன் பெரியவர். அப்போ அந்த தாவீது நிற்கிறான் பாருங்களேன். நான் நம்புறேன் கர்த்தர் அவனோடு கூட இருந்து கோலியாத்தை ஜெயிக்கும்படியான பலத்தை தந்தார். ஹல்லேலூயா.
உங்களை கோலியாத்தை போல நிறைய மனிதர்கள் வந்து உங்களுக்கு விரோதமாய் நிறைய சவால்களை விடும்போது உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. நம்பர் 1, முதலாவதாக நீங்க எதுக்கு சோர்ந்து போக கூடாதுன்னா மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் சோர்ந்து போக மாட்டேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க, நான் கண்டிப்பா சோர்ந்து போக மாட்டேன். கண்டிப்பா இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய வளர்ச்சி. ஒரு பெரிய நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருக்கிறீங்கன்றத அடையாளம் என்ன அப்படின்னா, மனுஷனுடைய வார்த்தை உங்களை கஷ்டப்படுத்தல அப்படின்னா நீங்க வளர்ந்ததாக அர்த்தம். ஆமென். மனுஷனுடைய வார்த்தை உங்களை கஷ்டப்படுத்துமே ஆனால் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நிறைய முன்னேறணும்னு அர்த்தம். அப்போ கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரோட இருக்கிறவங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பயப்படவே மாட்டாங்க. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் இனி மனுஷனுடைய வார்த்தைக்கு சோர்ந்து போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய நபர் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி பேசுகிறது உண்மைதான். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் ஏன் மனுஷனுடைய வார்த்தைக்கு சோர்ந்து போகணும்? நான் எதற்காக அந்த சாதாரணமான நாசியிலே சுவாசம் இருக்கிற அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் ஏன் சோர்ந்து போகணும்? சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன். இனி நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த வார்த்தை எனக்காகவே நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. நான் தான் அப்படி சோர்ந்து போய் வந்தது உண்மை. என்னுடைய இருதயத்துல தான் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இல்ல கர்த்தாவே நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம எதுக்கு நம்ம சோர்ந்து போக கூடாதுன்னா, ஆதியாகமத்திலே நீங்கள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தானாகிய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனுக்கு ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தான். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சாராயை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அப்போ இவங்க எதற்காக இவங்க வந்து எதுல சோர்ந்து போனாங்க அப்படின்னா, இந்த ஒரு பிள்ளைக்காக அவங்க வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். கர்த்தர் அவங்களோட பேசினார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர்களுக்கு கேட்டிருந்தோம். இப்போ ரொம்ப நாள் அவங்க வந்து அந்த பிள்ளைக்காக காத்திருக்கிறார்கள். சோ காத்திருந்த காரியம் வந்து அவர்களுக்கு நடக்காததுனால இப்போ அவர்களுக்கு ஒரு சோர்வு வந்துருச்சு. அவ்வளவுதான், நமக்கு இனி எங்க நடக்க போகுது, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. அதனால ஒரு தவறான முடிவை எடுக்கிறாங்க. தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை தன்னுடைய கணவனாருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதுக்கு பின்னாக வந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம எதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் இரண்டாவது சோர்ந்து போக கூடாதுன்னா, காத்திருக்கிற காரியத்துல வந்து நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். சில நேரத்தில் நமக்கு அப்படித்தான், காலதாமதம் ஆக ஆக ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லி அவர் வந்து கொஞ்சம் காலதாமதமாய் நாட்களை கடத்தி கொண்டு போகும்போது நம்மை அறியாமலே ஒரு சோர்வு வந்துருது. ஐயோ நடக்காம போயிருமோ, இன்னைக்கு என்னைக்கு நடக்க போகிறது, எத்தனை நாள்ல ஆண்டவர் செய்ய போறாரு. ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதிருப்பீர்களே, ஆனால் ஏற்ற காலத்திலே நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க வந்து நிறைய நாட்கள் காத்திருந்து ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கலாம். பாஸ்டர் நான் சோர்ந்துட்டேன், பாஸ்டர் நான் என் ஜபத்தில் சோர்ந்துட்டேன், இனி நான் எங்க ஜெபம் பண்ண போறேன், இனி நான் ஜெபம் பண்ண போறது இல்லை, நான் எத்தனை வருடமாய் காத்திருக்கிறேன். ஒருவேளை இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து நடந்த எல்லா கூட்டத்திலையும் நீங்கள் விசுவாசித்திருக்கலாம். எல்லா கூட்டத்திலையும் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க நம்பி நம்பி ஆமேன் என்று சொல்லலாம். ஆனா எனக்கு நடக்கலையே. உங்களுக்கு முன்பாக நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நடக்குது, இப்ப வந்தவங்களுக்கு நடக்குது, இப்ப விசுவாசி ஆனவங்களுக்கு நடக்குது. ஆனா நீங்க ஆரம்பத்திலேயே கர்த்தரை பிடிக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, இல்ல உங்களுடைய காத்திருப்பிலே ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். காத்திருக்கிற உங்களுக்கு அற்புதம் கண்டிப்பாக தேடி வரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நெடுநாள் காத்திருக்கிற காரியம் உங்களுக்கு வந்து சேரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அநேக நாட்களாய் காத்திருந்து ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அன்றைக்கு உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூறும். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே காத்திருக்கிற காரியம் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளாக நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியத்திலே ஒரு
அற்புதத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வாராக. கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவர்கள், காத்திருக்கிற அந்த உயர்வு உங்களை தேடி வரும். காத்திருக்கிற அந்த பணம் உங்களை தேடி வரும். காத்திருக்கிற ஹல்லேலூயா அந்த சந்தோஷம் உங்களை தேடி வரும். காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக, வாய்க்க பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா காத்திருக்கிற காரியத்துல சோர்ந்து போகவே மாட்டேன். ஆமென். சில காரியங்களுடைய விதையை ஆண்டவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் போடுவார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபிக்க வைப்பார். அதை எப்போ கர்த்தர் கொடுப்பாருன்னா 10 இயர்ஸ் தாண்டி ஆண்டவர் தருவார். ஆனா நமக்கு தான் அது ரொம்ப லேட்டா தெரியும். நமக்கு தான் அதை நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப லேட்டா இருக்கிறாரேன்னு தோணும். ஆனா நான் நம்புறேன், ஏற்ற நாளில் தான் கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. நான் இந்த திருச்சபையினுடைய இடத்திற்காக பல விஷயம் யோசிக்கும் போது அப்படிதான் நினைப்பேன். அப்படி ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக தீவிரமாய் நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு நேற்றைக்கு ஜெபம் பண்ணல, 7 ஆண்டுகளாக கண்ணீரோட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற 21 நாள் உபவாச ஜெபத்துல பாரத்தோட அழுது ஜெபிப்போம். ஆனா இன்னைக்கு தான் இந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்திருக்கிறது. ஆனா நான் இப்ப என்ன நம்புறேன் அப்படின்னா, கர்த்தர் ரைட் டைம், சரியான நேரம், சரியான நேரம். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் அதை கொடுத்திருந்தா கூட கண்டிப்பா சொல்றேன், என்னால் அதை மேனேஜ் பண்ணியிருக்கவே முடியாது. என்னால் சரியா கொண்டு போயிருக்கவே முடியாது. அது ஒரு சாதாரணமானது அல்ல, அது மிக பெரிய விஷயம். ஆனா இன்றைக்கு நான் நினைக்கிறேன், ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தாமதம் ஆகிறதை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களை உருவாக்குறார். ஆண்டவர் உங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறார். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக உங்களை காத்திருக்க வைக்கிறார். உங்களுக்கு தான் லேட்டே தவிர என் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது நடக்கும். அது நடக்கிற நேரம் அது கர்த்தர் நேரம். அது உங்கள் கையிலே கிடைக்கிற நேரம் அது கர்த்தர் நேரம். நீங்கள் கண்டிப்பாக, நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு ஏற்ற நேரத்தில் தந்தாருன்னு நீங்க சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் தந்து, இன்னைக்கு உங்க மனசு சொல்லும், இல்ல பாஸ்டர் எனக்கு முன்னாடியே கர்த்தர் கொடுத்துருக்கணுமே, எனக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ பேருக்கு எனக்கு கிடைக்குது, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம், எனக்கு மட்டும் ஏன் கர்த்தர் இவ்வளவு டிலே பண்றாரு? இல்ல, உங்க கைகளிலே ஏற்ற நேரத்திலே கர்த்தர் கொண்டு வந்து தருவார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஆண்டவரே, நான் காத்திருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. உண்மையிலே நான் காத்திருந்து சோர்ந்து போய் தான் வந்தேன். ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே. என் பிள்ளைக்காக நான் எத்தனை நாள் காத்திருப்பது, என் உயர்வுக்காக நான் எத்தனை நாட்கள் காத்திருப்பது, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் எத்தனை நாட்கள் காத்திருப்பது. ஆனால் இன்றைக்கு போதகர் மூலமாய் நீர் சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி எனக்கு காத்திருக்க கூடிய பலன் தாரும் ஆண்டவரே. நான் ஒரு நாள் அவசரப்பட்டு விடக் கூடாது ராஜா. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் கர்த்தர் எங்களை உயர்த்தும்படிக்கு உம்முடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை இப்பொழுது எங்களுக்கு தருவீராக ராஜா. ஹல்லேலூயா. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, பாடுவோம் அவரையே நம்பீரு. என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. இப்ப சொல்லுவோம் காரியங்கள் விசுவாசத்தோட பாடுங்க சிஸ்டர், பிரதர், விசுவாசத்தோட பாடு. ராஜா, போதும் ஆண்டவரே, எங்க பிள்ளைய நினைக்கிற காலம் வரட்டும், இரக்கம் செய்கிற காலம் வரட்டும். ஓ ஹல்லேலூயா. காத்தீரு பொறுத்தி கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு. என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து நான் மனம் பதறவே மாட்டேன். புல்லை போல உலர்ந்து, பூவை போல உலர்ந்து இல்லாமல் போயிடும். நான் காத்திருக்கிறது கர்த்தரால் வரும். நான் எதிர்பார்த்திருக்கிறது கர்த்தரால் வரும். நான் ஜெபித்தது கர்த்தரால் ஆகும்.
ஓ ஹalleluya. நெடுநாள் காத்திருக்கிறது வரும், அப்பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். தீ செயல் கூறி மனம் பதறாதே, ஓ தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். இது நடக்கட்டும் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் அப்பா. இல்லாமல் போய்விடும். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை, காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி, காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஹalleluya. ஆண்டவரிடத்துல எல்லாரும் என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே எனக்கு காலதாமதம் ஆகும் போது நான் காத்திருக்கிறதுல ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சோர்ந்து போயிடவே கூடாது. ஆமேன். நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நாள் ஆண்டவர் என்னை தலை நிமிர பண்ணுவார். நான் என்ன பண்ண மாட்டேன்னா சோர்ந்து போவது இல்லை. என் இருதயம் சோர்ந்து போவது இல்லை. அவருக்கு ஒரு வேலை இருக்கும், அவருக்கு ஒரு டைம் இருக்கும். அவர் குறித்திருக்கிறதை நமக்காக நிறைவேற்றுவார். இன்றைக்கு எதிர்பார்க்க வேண்டாம், நாளைக்கு எதிர்பார்க்க வேண்டாம். அவருடைய நேரம் சரியானதாக தான் இருக்கும். ஆமேன். பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் காத்திருந்தாங்க. நீங்கள் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது காத்திருந்தான். அங்க இருக்கிற எல்லாரும் அவனை அவசரப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட அவனாக அவசரப்படவே இல்லை. நீங்க அவசரப்பட வேண்டாம். அதுவும் தீய வழிகளிலே வந்து அவசரப்படவே கூடாது. நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவரே அதற்கான காரியங்களை கர்த்தரே அழகாய் நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம இந்த திருச்சபைக்காக இந்த இடத்திற்கான அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 வருடத்திற்கு முன்பாகவே ஒரு பெரிய ஒரு பேச்சு வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ இந்த 10 நாளைக்குள்ள அட்வான்ஸை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கானதாக இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கானதாக இருக்காது, நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த பிரதர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி சொன்னார் 4 வருஷத்துக்கு முன்பாக. அப்போ என் மனசில் நான் நினைக்கிறோம், சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு ஒரு டீம், அந்த டீமை கூப்பிட்டு அவங்க கேட்டேன், அவங்க நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய பேருக்கு நாங்கள் அதை வாங்கிடுறோம், எங்கள் பேருக்கு நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் எனக்கு அதில் பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லை. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் எப்படி நடக்கும்னு தெரில, ஆனால் உங்கள் சித்தம்படி நடக்கட்டும். அவங்க போய் பேசும்போது அது செட் ஆகலை, அது ஒத்து வரலை. என்னுடைய மனதில் அது போயிருமோன்னு நினச்சோம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த வருஷம் வரைக்கும் கர்த்தர் நமக்காகவே காத்திருக்க கர்த்தர் பண்ணினார். கர்த்தர் அழகாக வெயிட் பண்ண வச்சார், அதை வெயிட் பண்ண வைத்தார். அவங்க வந்து அந்த பேப்பரில் வந்து இந்த இடத்தினுடைய ஆடை வந்து பெரிய பெரிய புரோக்கர்ஸ்கிட்ட சொல்லி அது ஒரு பக்கத்தில் போயிட்டு இருந்தாங்க. இன்னொன்று பேப்பரில் வந்து மாத கணக்காக கண்டினியூவாக இந்த சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாத கணக்காக வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஆடு போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் அந்த பேப்பருடைய ஆடெல்லாம் நான் பார்த்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எப்படின்னாலும் இது யாருக்கு தான் வந்து சேரணும், திருச்சபைக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ஆடு போட்டே இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு நாள். அதுவும் சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய இடம் இருக்கிறது வந்து பெரிய விஷயம்தான். ஆனால் நான் நம்புகிறேன், யாருடைய கண்களும் அதன் மேலே படாதபடி கர்த்தர் இதுவரையிலையும் அவருடைய ஊழியத்திற்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் என்ன சொல்ல வர்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்க கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பி நீங்க காத்துருங்க. உங்களுக்குரியதை கர்த்தர் உங்களுக்காக பத்திரமாக கர்த்தர் வைத்திருப்பார். எந்த தடையும் வராது, யாரும் அதை பிடுங்கி கொண்டு போக முடியாது, யாரும் அதை எடுக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எத்தனை வருடமானாலும் தேவன் அதை உங்களுக்காகவே வைத்திருப்பார், உங்களுக்காகவே கர்த்தர் வைத்திருப்பார். உங்களுடைய கரமே அதை செய்யும், உங்களுடைய கண்களே அதை காணும். கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லும், ஆண்டவரே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு கிருபையை தாரும். காத்திருக்கிறதுல சோர்ந்து போகக்கூடாதுப்பா, சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. சோர்வு எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே, எங்களுக்கு அவசரங்கள் வந்துடக்கூடாது ஆண்டவரே. நாங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே, நாங்க பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துடக்கூடாதுப்பா.
சொல்லுங்க சொல்லுங்க, என் பிள்ளை விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருக்கணும், என் எதிர்காலத்துல நான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கிருபையை இந்த நாளில் நாங்க ஜெபத்தோட கேட்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு ஜெப கூடுகையா ஆண்டவரே, ஜெபமா வைக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே, எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே, வச்சிருங்க ஆண்டவரே. இன்றைக்கு 2வது நாள்ல அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. காத்திருக்கிறதுல நான் சோர்ந்து போகவே கூடாதப்பா. அப்பா அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ள கட்டளை இடுங்க. நான் அடிக்கடி சோர்ந்து போயிடுறேன், அடிக்கடி மனசு விட்டுறேன், அடிக்கடி நான் அவிசுவாசமா பேச ஆரம்பிக்கிறேன். ஆனா இன்றைக்கு போதகரோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய அபிஷேகம் வேண்டும். எந்த காரியத்தை குறித்து நான் அவசரப்படாம காத்திருக்கிற கூடிய சோர்ந்து போகாமல் காத்திருக்க கூடிய ஒரு பலன் இருக்கட்டும் ஆண்டவரே, இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 3வதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல நம்ம ரொம்ப சோர்ந்து போக கூடாது என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தை எழுதும் போது ரொம்ப தெளிவா எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல சோர்ந்து போக கூடாதாமா? நம்முடைய நம்பிக்கையில ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாதாமா. ஆமேன் சொல்லுங்கள். முதலாவதாக எதுல நம்ம சோர்ந்து போக கூடாதுன்னா, மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்பர் 2. 2வதாக காத்திருக்கிறதுல நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்பர் 3. 3வது நம்முடைய நம்பிக்கையில என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சோர்ந்து போக கூடாது. ஒரு காரியத்தை நம்ம நம்பி இருக்கிறோம், அதற்காக நம்ம ஜெபிச்சிட்டோம், அது காலதாமதம் ஆகிறதுனால என்னுடைய நம்பிக்கை, நான் நம்ப முடியாது, இனி என்னுடைய நம்பிக்கையை ஒரு நாள் நான் விட்டுறக்கூடாது, அதுல நமக்கு சோர்வு வந்துடக்கூடாது. அப்படி கர்த்தரையே நம்புவோமையானால், நான் நம்புகிறேன், கர்த்தர் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இப்போ அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம், அதை வாசிக்கலாமா? வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எடுத்துங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் இப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்திற்கு எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானே. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் நம்ம எழுப்பி நிற்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தவர் கர்த்தராகிய ஆண்டவர். சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ அறியாயோ? யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ? என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போய்விட்டதோ? இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய பேரை சொல்லிதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. இஸ்ரவேலே, யாக்கோபே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ? என் நியாயம் கர்த்தரிடத்தில் போய் எட்டவில்லையோ? இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு தானே உங்களுடைய இருதயம், இந்த வார்த்தையை நிறைய பேர் நீங்க சொன்னீங்க. ஆண்டவரே, என் ஜெபம் உங்க சமூகத்துல வந்து எட்டலையா? ஆண்டவரே, என் தியாகம் உங்க சமூகத்துல வந்து எட்டலையாப்பா? என் காணிக்கையை நீங்க அங்கீகரிக்கலையா? ஆண்டவரே, உங்களுக்காக நான் காண்பித்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவரே நீங்க நினைக்கலையா? எதுக்குமே பிரயோஜனம் இல்லையா? ஆண்டவரே, எதுவுமே பிரயோஜனம் இல்லாமலே போயிச்சோ? என் உபவாசத்துக்கு பிரயோஜனம் இல்லையா? ஆண்டவரே, நான் போன டைமும் 21 நாள் இரக்கம் செய்யும் வரை ஜெபம் பண்ண இல்ல, அது பிரயோஜனம் இல்லாம போயிச்சோ? அந்த எண்ணத்தோட இருக்கும் போதுதான் கர்த்தர் பேசுறாரு. உனக்கு தெரியாதா?
இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நான், சோர்ந்து போவதே இல்ல, நான் இளைப்படைவதே இல்ல. இதை நீ அறியாயோ? என் ஜனமே இஸ்ரவேலே, யாக்கோபே, கர்த்தராகிய நான் சோர்ந்து போவதில்லை என்று நீ அறியாயோ? நீ அறியாயோ? நான் பூமியினுடைய கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவனாகிய நான் சோர்ந்து போவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை, ஆனால் என்னுடைய பிள்ளையாகிய நீயும் சோர்ந்து போவது இல்லை. சோர்ந்து போவதில்லை. ஆனா அந்த வசனத்தோடு அவர் நிப்பாட்டல்ல. அடுத்து சொல்றாரு, இல்ல இல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை என் தேவனாகிய கர்த்தர் பெருக பண்ணுவார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், ஆனால் இந்த 21 நாட்களும் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவீர்கள். நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போவது இல்லை. கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே நன்றி. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. என் கர்த்தர் உண்டு, என் தேவன் உண்டு, என் மீட்பர் உண்டு. அவர் சொன்னது நடக்கும், அவர் திருவிழம் பற்றினது நடக்கும். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் உன்னை கட்டுவார், அவர் மறுபடியும் உன்னை தூக்கி எடுப்பார், அவர் மறுபடியும் உன்னை அலங்கரிப்பார், அவர் மறுபடியும் உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்வார். இஸ்ரவேலின் மீட்பர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நன்றி 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 நன்றி. சொல்லுங்க, எனக்கு பலன் வரட்டும் ஆண்டவரே. அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்த பலன் எனக்கு வரட்டும். இந்த 21 நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆகாரம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தண்ணீர், அதுக்காக தான் இந்த ஜெபத்தை கர்த்தர் நடத்த வைக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இதை ஆரம்பிச்சிருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற உங்களை பலப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இந்த ஜெபத்தை வச்சிருக்கிறார். இதற்கு பிறகு நீங்கள் இந்த பலத்தினாலே ஓரேபு என்னும் பர்வதம் மட்டும் தீர்க்கதரிசி நடந்தது போல, ஓ ஹல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு எதிராய் இருக்கிற மலைகளை நீங்கள் மிதித்து நடப்பீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை நீங்கள் தாண்டுவீர்கள், அந்த வெள்ளங்களை தாண்டுவீர்கள். அந்த பலத்தை இந்த 21 நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி. ஓ நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே, காரியங்கள் வாய்க்க செய்வார். கதவு திறக்கட்டும் ஆண்டவரே, அதற்கான வழிகள் திறக்கட்டும் ஆண்டவரே. என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் தரையிலே விழாது. தகப்பனே, தகப்பனே, இந்த ஜெபத்திலே யாரெல்லாம் எந்தெந்த காரியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ, இந்த ஜெபம் முடியும் போது சாட்சி சொல்லணும் ஆண்டவரே, சாட்சி சொல்லணும் ஆண்டவரே, சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. உங்க வேலை வரட்டும் ஆண்டவரே, உங்க வேலை இதுவா இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் இந்த வருஷம் முடிகிறதுக்கு 2-3 மாதம் தானே பார்க்குது. இந்த வருஷம் முடியும் போது நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். உன் சஞ்சலம் உன் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். உன் சஞ்சலம் உன் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும் என்று வாக்கு கொடுத்தீர் அல்லவா? அந்த வாக்கை நிறைவேற்ற வாரும்.